அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திமுகவிலிருந்து திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் பேசும்போது மும்மொழி கொள்கையை நாங்களும் எதிர்க்கிறோம், மொழி அப்படின்றது தனிப்பட்ட உரிமை, ஆனா மத்தியில பாஜக அரசும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசும், அவர் நேரடியாக குறிப்பிடல, ஆனா 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க, கூட்டு சேர்ந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. விஜயின் அரசியல் அறிவு அவ்வளவுதான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் 1938 திராவிட இயக்கங்கள் இந்திய மொழி திணிப்பை எதிர்த்து வந்திருக்கின்றன. 1965 திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே இந்திய எதிர்ப்பை கடைபிடித்து பல உயிர்களை இழந்திருக்கிறது. சாலையிலே போராட்டம் நடத்தி பல பேர் இறந்திருக்கிறார்கள். 52 இதே போல நடந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய எதிர்ப்பை முன்னெடுத்து அதற்காக போராட்டங்களில் ஈடுபட்டு பல பேர் சிறைவாசம் புகுந்திருக்கிறார்கள், சாலையில் நின்று போராடி உயிரிழந்திருக்கிறார்கள். 68 இருமொழி கொள்கை குறித்து ஒரு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சட்டம் நடைமுறையில் இன்று வரை இருக்கிறது. கல்வி தாய்மொழியிலே கல்வி கற்பது சிறப்பு என்பது உலகம் ஒப்புக்கொண்ட ஒன்று. அதே போல் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம், உலக அளவில் தொடர்பு மொழியாக. எனவே இந்த இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சட்டமாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றதை திமுக அரசு தான் செய்தது. இந்தி மொழிக்காக உயிரிழந்தவர்கள் திமுகவினர், இந்தி மொழிக்காக சட்டம் இயற்றியது திராவிட முன்னேற்ற கழகம், தொடர்ந்து போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற உத்தரவாதத்தை அன்றைய பிரதமராக இருந்த பிரதமர் பண்டித நேரு அவர்களிடம் பெற்றது திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தொடர்ந்து இந்த மொழிக்காக போராடிய, இருமொழி கொள்கைக்காக போராடிய ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது. நாங்கள் வேஷம் போடுகிறோம் என்று சொல்கிறார். இவர் எத்தனை முறை சிறைக்கு சென்றார், இவருடைய தோழர்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்பதையெல்லாம் விஜய் பட்டியலிட வேண்டும். சரி, முன்னாடி எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு பண்ணையார்களாக மாறுறாங்க, அவர்களை அரசியலை விட்டே அகற்றுவோம் அப்படின்னு சூளுரைச்சிருக்காரு அவருடைய மீட்டிங்ல. இது யாரு பண்ணையாரா மாறுறாங்க? யாரும் பண்ணையாரா மாறல. இதெல்லாம் அவரா சொல்றது. அரசியலிலே இன்றைக்கும் சிறைக்கு செல்ல தயாராக உள்ள தோழர்கள் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எந்த அடிப்படை கொள்கை போராட்டம் என்றாலும் நாங்கள் போராடி வெற்றி பெற நினைப்பவர்களே தவிர வீட்டுக்குள்ளே இருந்து பேட்டி கொடுத்து வெற்றி பெற நினைப்பவர்கள் அல்ல. களத்திலே நின்று போராடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்படித்தான் 1949 தொடங்கி கடந்த 75 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அரசியலில் வலுவாக பயணிப்பதற்கு காரணமே கொள்கைக்காக, மக்கள் நலனுக்காக, மக்களுக்காக போராடுகிற இயக்கமாக இருக்கிற காரணத்தினால்தான். இந்த 75 ஆண்டு காலத்தில் நாங்கள் பல அரசியல் கட்சிகளை பார்த்து விட்டோம். நாங்கள் நிலைத்திருக்கிறோம், நீடித்திருக்கிறோம். சரி, அதில் ஒன்றாகத்தான் தாவேகாவையும் பார்க்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முன்னதாக உங்களுடைய கூட்டணியில் இருந்த, இப்போது தாவேகாவில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா பேசும்போது நேரடியாக திமுகவை மீது சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. சாதி அரசியல் பேசும் கபடதாரிகள் அப்படின்ற வார்த்தையும் அவர் பிரயோகப்படுத்தி இருக்காரு. ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் 10,000 ரூபாய் மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் திமுக மேல நேரடியா முன் வச்சிருக்காரு திரு டி.கே.எஸ். அவர் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எங்கே எடுக்கிறோம்? என்ன கணக்கில் சொல்கிறாரு அவர்? முதல்ல திமுக தொகுதி கிடைக்குன்னு பார்த்தார், கிடைக்கல. அப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் தொகுதி கிடைக்குன்னு பார்த்தார், கிடைக்கல. இப்போ எங்கேயாவது தொகுதி கிடைக்குன்னு பார்க்குறாரு. அவருடைய நோக்கம் ஏதாவது ஒரு தொகுதியை பெற்று பதவி பெறுவதுதானே தவிர அரசியல் கொள்கை அல்ல. எந்த கொள்கைக்காக அவர் திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்றார்? எந்த கொள்கைக்காக இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு மாநாட்டையே நடத்துவதற்கு உதவி செய்தார்? இன்றைக்கு அங்கே சென்றிருக்கிறார். என்ன அடிப்படையில் அவருடைய கொள்கை இணைந்து பணியாற்றியவர் தானே? ஆமா, இங்கே அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக கட்சி மாறினார். பதவிக்காக கட்சி மாறியவர் தானே. சரி, அவரு எல்லாரும் பேசும்போதுமே வரலாற்றை குறிப்பிட்டு தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள். என்ன சிறப்பு? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் 1977 மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல எம்ஜிஆர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரோ அந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு விஜயும் குறிப்பிட்டிருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவும் குறிப்பிட்டிருக்காரு. எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கு வர்றது, இப்ப சிவாஜி கணேசன்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், பல பேர் கட்சி ஆரம்பித்தார்கள். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருந்தார். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலுவான இடத்தில் இருந்தார். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,00,000 கிளைகள் இருந்தால் அந்த 1,00,000 கிளைகளிலும் ஒரு கிளைக்கு குறைந்தபட்சம் 25 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதில் ஒரு 10 அல்லது 15 பேராவது எம்ஜிஆர் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். எனவே அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் 1,00,000 கிளையில் இருந்தும் அவருக்கு ஒரு அமைப்பு ரீதியாக உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அதனாலே அவர் அந்த இடத்தை பெற முடிந்தது. எம்ஜிஆர் வேறு. எம்ஜிஆரும் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சியிலே முன்னின்றவர். எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மதித்தார்கள். அந்த நிலையிலே எம்ஜிஆர் எளிதாக வர முடிந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அரசியல் வேறு, இந்த அரசியல் வேறு. எம்ஜிஆர் புதிதாக கட்சி ஆரம்பிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரராகவே 53 தொடங்கி அந்த கொள்கைகளை தன்னுடைய திரைப்படங்களில் பேசி மக்களிடம் சேர்த்து அந்த கட்சி அடிப்படையிலே அவருடைய ஆதரவாளர்களையெல்லாம் திமுகவின் உறுப்பினர்கள் ஆக்கி அவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக நின்ற காரணத்தினாலே அவர் வெற்றி பெறுவது எளிதாக இருந்தது. சரி, அரசியல் அனுபவத்தோடு அதற்கு பிறகு தேர்தலை கண்டு அதற்கு பிறகு அவர் வெற்றி பெற்றவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. திரு விஜய் அவர்களின் பேச்சு குறித்தும் ஆதவர்ஜுனாவின் பேச்சு குறித்தும் இணைப்பில் விரிவாக பேசியமைக்கு நன்றி திரு டி.கே. இளங்கோவன். முத்தரசன், உங்களுக்கும் நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.